சமூக நீதியை காப்பாற்றுறதுக்கான கட்சி தான் டிவிகேன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒரு தலைவர் வந்து சமூக நீதியை காப்பாற்றக்கூடிய எண்ணங்களை தன்னுடைய தொண்டர்கள் மனசில் விதைக்கணும். உண்டா இல்லைங்களா? அப்படி அந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணங்களை ஒரு தலைவர் வந்து தன்னோட தொண்டர்கள் மனத்தில் விதைக்கணுமா? அவர் கட்சியில் இருக்க பொறுப்பாளர்களை பாருங்களேன். முக்கிய பொறுப்பாளர் ஒருத்தர் தெண்ட கருமாந்திரத்துக்கு அந்த லூசு சொல்கிறான், லயோலா மணின்றவன். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தலைவர் முகத்துக்கே ஓட்டுன்றான். ஏண்டா தெல்லவரி நாயே, காலங்காலமாக பணத்துக்காகவும் சாதி பெருமைக்காகவும் ஓட்டு போட்ட தமிழ்நாடு நம்ம நாடு. இந்த மாதிரி ஒரு நாட்டில் இருந்து வந்து தன்னுடைய நாட்டுக்கு எந்த அரசியல் கட்சியானது அரசியல்னா என்னடா ஃபஸ்ட்டு தெரியும்? இந்த லயோலா மணி உனக்கு தெரியுமா அரசியல்னா என்னன்னு? மக்களுக்காக மக்களால் ஆளப்படுறது தானே மக்களாட்சி. நான் ஏன் ஒரு தலைவரானவன் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும்டா? இதை சொல்லி தானே நீ மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும். ஒரு தலைவரானவன் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் மக்கள் மனசில் விதைச்சி மக்கள் மனசில் அரசியல் சிந்தனையை வேரூன்றி அதன் மூலியமே கிடைக்கிற வாக்குகளை வச்சு தானே தமிழ்நாட்டை முன்னேற்றத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுதான்டா ஒரு வருங்கால அரசியல் சன்னதிக்கான ஒரு சான்று. நீ என்ன பண்ணுற? லூசுத்தனமா தற்குறித்தனமா அரசியல் அறிவே இல்லாமல் மக்களை வச்சிருக்கணும்னு திட்டம் போட்டு எங்கள் தலைவர் முகத்துக்கே ஓட்டுன்றிய மூதேவி. இதை விட ஒரு பின்வாங்கி அரசியல், இதை விட ஒரு கேவலமான அரசியல், இதை விட ஒரு தற்குறித்தனமான அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கிற மூதேவி. தளபதி விஜய் வந்து நீ ஆதரி, தளபதி விஜயை வந்து நீ ஆதரிச்சு ஓட்டு கேளு. எப்படி கேட்கணும்? தளபதி விஜய் அவர்கள் இது போன்ற திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வச்சிருக்காரு. நல்ல திட்டங்கள் வச்சிருக்காரு. ஆணவ படுகொலை தடுக்க திட்டங்கள் வச்சிருக்காரு. பொருளாதார ரீதியாக தமிழ்நாட்டை முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் வச்சிருக்காரு. வேலை வாய்ப்பை பெருக்கிறதுக்கான திட்டங்கள் வச்சிருக்காரு. எங்கள் விஜய் என்ன அப்படின்னு சொல்லி ஓட்டு கேளு. நாம் தமிழர் இருக்க தம்பிகள் நாங்களும் சேர்த்து ஓட்டு போடுவோம்டா. ஆனால் தற்குறித்தனமாக விஜய் மூஞ்சிக்கே ஓட்டுன்னா உனக்கு அறிவு இருக்காடா? இதெல்லாம் நடிகர் சங்க தேர்தல் விஜய் மூஞ்சி ஓட்டு போடுறதுக்கு நீலாம் அரசியலுக்கு வந்தியா இல்லை படம் நடிக்க வந்தியா? பைத்தியக்கார நாய.